ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 10 டிப்பு தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிப்பும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெகுலராகவே பன்னு ப்ரெட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஸோ 2 நாள் போயிடுச்சு அப்படின்னா அந்த பன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பன்னெல்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கடையில் வாங்கிட்டு வரும்போது எப்படி உங்களுக்கு பஞ்சு போல் இருக்கோ ஸோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சுட சுட நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஈரமாயிருமா பிசு பிசுன்னு ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆகவே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கி வச்சுருக்கும் போது சீக்கிரத்தில் வண்டு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிருது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சமான குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டு புளி எதுவும் வரவே வராது. இப்போ இந்த புளியை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அந்த விதைகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, புளியோடது, அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் இந்த கையில் வச்சு இப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டு ஒரு லேயருக்கும் நம்ம உப்பு போட்டு தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒன்று அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க சுற்றி. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். வண்டு பூச்சி எதுவும் வராது. அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி மெத்தடில் அதிகமான குவான்டிட்டி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நான் இப்போ தான் கோதுமை மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது ரொம்ப சூடாக இருக்குது. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா இதை ஆற விட்டுறணும். நல்லா இந்த மாவு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி மாவு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சலித்து எடுத்துடலாம். அந்த மாவு சலிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி திப்பி திப்பியாக வரும் பார்த்திங்களா, அது நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் ஏதாச்சும் அடை அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நான் சலித்து எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மாவு ஒரு 3லேருந்து 4 கிலோ வரைக்குமே இருக்குது. ஸோ அதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரத்தில் வண்டு பூச்சி எதுவும் பிடிக்காது. அப்படி உப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி இஞ்சி துண்டு இருக்குது பார்த்திங்களா, நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பீஸ் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 4th டிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுண்டைக்காய்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறித்தாலும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் உடனே செய்யலை, 2-3 நாள் கழித்து தான் செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நார்மல் பேப்பர் போட்டுட்டு அந்த சுண்டைக்காயை அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஈரம் படாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5th டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு நம்ம சேனல்லே நிறைய டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு உரிக்கிறது, அடுப்பில் வேக வச்சு உரிக்கிறது, அதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இன்னொரு மெத்தடு தான் இது. இந்த மாதிரி அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு இந்த பூண்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. பூண்டு வேகக்கூடாது. ரொம்ப சிம்மில் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த மாதிரி லைட்டாக அந்த தோல் மட்டும் கருப்பாகி வந்ததுன்னா போதும். அதுவும் நீங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். பூண்டு வெந்துரு போயிடக்கூடாது. ஸோ பாருங்கள், அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நல்லா இறக்கி ஆற வச்சுட்டு உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு உரிக்க வந்துடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணும்னாலும் உரிச்சிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கு பிறகு உங்களுக்கு உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
6th டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை வந்து நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேங்க மார்க்கெட்டில். வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வாங்கினேன்னா தலையில் வைக்கிற எண்ணெய் காய்ச்சறதுக்காக தான். தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி நான் இது காய்ச்சுவேன். ஸோ இது ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த எண்ணெய் எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும். நான் இது ஏன் இந்த கீரை இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த கரிசலாங்கண்ணி கீரை அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ கிடைக்கும் போது நான் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்புறமா நான் எண்ணெய் காய்ச்சும் போது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து அழுகி போகாமல் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. எந்த பொருள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணினாலும் அதுக்கு மேலே வந்து அந்த தண்ணி வந்து படக்கூடாது. ஸோ அந்த ஈரம் வந்து படும்போது சீக்கிரத்தில் அழுகிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மேலே எப்போவுமே ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் எது ஸ்டோர் பண்ணாலும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் வந்து ஆல்ரெடி போன தடவை ஆயில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்சம் அந்த தண்டு எல்லாத்தையும் நான் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி தான் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து எனக்கு இப்போ பத்தாது ஆயில் காய்ச்சறதுக்காக. ஸோ பாருங்கள், அடுத்த முறை வந்து ஆயில் காய்ச்சும் போது எனக்கு இது வந்து நல்லா வளர்ந்து வந்துடும். ஒரு சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரிசலாங்கண்ணி கீரை ஆயில் வந்து ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 பார்க்கலாம். இதுவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட டிப்பு தான். இந்த மாதிரி நம்ம சுகர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி எப்படி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே எறும்பு போகுது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எறும்பு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயம் யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த மாதிரி கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் கூட நம்ம வந்து போட்டு வைப்போம். இதையும் மீறி வந்து எறும்பு போகுது அப்படின்னா நம்மளோட பாட்டில் மூடி வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ தான் க்ளோஸ் பண்ணாலும் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் எறும்பு போகிற அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு போகாது. ஸோ 8th டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளோட கிராசரி ஐட்டம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட மூடி வந்து இந்த மாதிரி ஸ்டீலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு பிடிச்சிரும் மேலே, நம்ம அடிக்கடி ஈர கையோட யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த பாக்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ, நம்ம வீட்டில் நிறைய வந்து சில்வர் டப்பாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதிலெல்லாம் இந்த மாதிரி அழுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிரும். சமைக்கும்போது அவசரமாக எடுப்போம் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு பேப்பர் மேலே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிரும் பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 9th டிப்பு பார்க்கலாம். தேங்காய் வந்து நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டோம், இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வாங்கின தேங்காய் கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடு வந்து யூஸ் பண்ணி நம்ம தேங்காயை வந்து அழகாக வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போனதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை இறக்கி நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி அதோட ஓரங்களில் குத்தி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த பேக் சைடு இருக்கிற ப்ரௌன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் வந்து நல்லா பூ போல் கிடைக்கும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் போது குழம்பு, சாம்பார், பொரியல் எது வேணும்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த தேங்காய் கெட்டே போகாது. ஸோ அவசரத்துக்கு தேங்காய் உடச்சி துருவி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10 பார்க்கலாம். இந்த மாதிரி டீ பாத்திரம் அப்படி இல்லைன்னா பால் காய்ச்சின பாத்திரம்லாம் நம்ம கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும் சைட்லலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாத்திரைலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அட்டையை தூக்கி போடுவோம்ல, அந்த அட்டையை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பாத்திரத்தை வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த நல்ல ஷார்ப்பாக இருக்கும் இந்த மாத்திரை அட்டை. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட கரையாக இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு விட்டுரும். நீங்கள் வந்து சோப்பெல்லாம் யூஸ் பண்ணியே தேவையில்லை. அதாவது பாத்திரத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக வந்துடும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுற லிக்விடோ சோப்போ நீங்கள் யூஸ் பண்ணி கழுவிட்டிங்க அப்படின்னா பாத்திரம் உங்களுக்கு பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த கரை எல்லாமே போயிடும். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண 10 டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் போட்ட பர்ஸோட ரீயூஸ் ஐடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கிழிஞ்சு போன பர்ஸை எப்படி புதுசு போல் மாற்றுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ரீசெண்டாக நான் போட்ட வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா பர்ஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.